வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 5 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. இனிய ஆசிரியர் தினத்தில் அனைத்து ஆசிரியர்களையும் வணங்கி மகிழ்கிறேன், போற்றி மகிழ்கிறேன். இன்றைய வானிலை அறிக்கை. ஏற்கனவே வங்கக்கடலில் இருந்து உள்ளே நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி, ராஜஸ்தான் எல்லையோர பகுதிகளில் தொற்றிருக்கிறது. இது தொடர்ந்து இன்னும் ஒரு 4-5 நாட்களுக்கு ராஜஸ்தானில் தான் இருக்கும். ராஜஸ்தான், குஜராத் வடக்கு பகுதி, அப்புறம்தான் பாகிஸ்தானுக்கு போகும். ஆக சுமார் 5 நாட்களுக்கு கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. 10ஆம் தேதி வரை கூட இந்த நிகழ்வு ராஜஸ்தான், பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளை நீடித்துக் கொண்டிருந்து ராஜஸ்தான், குஜராத்திற்கு மகாராஷ்டிராவின் குஜராத் எல்லையோர பகுதி தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோர ராஜஸ்தான் வரைக்கும், குறிப்பா குஜராத் ராஜஸ்தானுக்கு உச்சபட்ச எச்சரிக்கையை கொடுக்கிறது இந்த நிகழ்வு. சரி, இதனால தமிழ்நாட்டிற்கு எப்படி மழை, நமக்கு எப்படி மழை என்பதை பார்ப்போம். நாம் எதிர்பார்த்த வங்கக்கடலின், அதாவது மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல சுழற்சி உருவாகி கொண்டிருக்கிறது. 6ஆம் தேதி நாளை மேலடுக்கு வளிமண்டல சுழற்சியாக நீடிக்கும். இதனால காற்று கொஞ்சம் வங்கக்கடலின் தென் மாவட்ட பகுதியை நோக்கி திரும்பும். இருந்தாலும் மழை எங்கே பெய்யும் என்று பார்த்தால், இன்றைக்கு 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையில மேற்கு காற்றின் வேகம் மிக குறைந்திருக்கும். வெயில் அதிகமா இருக்கும். இன்னைக்கு பகல்ல, மதியத்தில் எல்லாம் நேற்றைய விட இன்றைக்கு வெயில் கூடுதலா இருக்கும். குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல வெயில் கூடுதலா இருக்கும். சூரியனின் குத்துக்கதிர் தென் மாவட்டங்களை விட்டு விலகி, குமரிமுனையை விட்டு விலகி செப்டம்பர் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டை அடைய போகிற வழித்தடத்துல குமரி கடல்ல பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த சூரியன் குத்துக்கதிர் தெற்கே இருப்பதன் காரணமாகவும், தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கிற காரணத்தினாலும், குஜராத் நோக்கி காற்று திசை மாற போகிற காரணத்தினாலும் மேற்கு காற்றோட வேகம் குறையும். அதில் கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த காற்று, அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து வங்க கடலோரம் வரும். வடமேற்கு வெப்ப நீராவியும் மேற்கு காற்றும், வடமேற்கும் வெப்ப நீராவி தான், மேற்கும் வெப்ப நீராவி தான், எல்லாம் வங்க கடலோரம் வரும் பொழுது வங்க கடலோரம் நாளையிலிருந்து ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்க போகிறது. இன்றைக்கு மரங்களால் மழை உருவாகும். கல்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சைமலை, ஏலகிரி மலை, ஜவ்வாது மலை, சிறுமலை என்று ஆங்காங்கே கிழக்கு தொடர்ச்சி மலைகளால் மழை பொழிவை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்யாது. மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்தால் அது தென்மேற்கு பருவமழை. கிழக்கு தொடர்ச்சி மலையில் குன்றுகளில் பெய்தால் அது வெப்பச்சலன மழை. மரங்கள் குளிர்விக்க மழை பொழிவை இன்றைக்கு கொடுக்கும். எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்தின் பகுதிகள் ஆங்காங்கே இன்றைக்கு மாலையில மழை பொழிவை கொடுக்கும். அதே போல கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு கிழக்கே சிறுமலை பகுதி, மதுரை மாவட்டத்தோட வடக்கு பகுதியில் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். கொஞ்சம் கிழக்கு நோக்கி வரும்பொழுது கடலோரம் கிழக்கு காற்றையும் சந்திக்கும். நாளை அதிகாலையில கொஞ்சம் கடலோரத்திலையும் மழை பொழிவை கொடுக்கும். சனிக்கிழமை அதிகாலை வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், வரி வரியா ஒவ்வொன்றா கேட்டால் தான் புரியும். டெல்டா முதல் சென்னை வரை மழை வாய்ப்பு இருக்கிறது. நாளை அதிகாலை மழை என்று சொல்வதை விட மிரட்டல் கூடுதலாக இருக்கும். மேகமூட்டமான வானிலை இருக்கும். கொஞ்சம் மழையும் ஆங்காங்கே இருக்கும். உறுதியாக நாளை சனிக்கிழமை அதிகாலையில மழை எதிர்பார்க்கக்கூடிய இடம் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தெரியுது. வேதாரண்யம் முதல் கோடியக்கரை முனை முதல் சென்னை வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளில் மழை தெரிகிறது நாளை சனிக்கிழமை அதிகாலையில்.
வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து வரக்கூடியது கிழக்கே வரும் பொழுது கடற்காற்றின் குளிர்ச்சி காற்றை அதிகாலையில கடலோரத்தில் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மழை பொழிவை ஏற்படுத்தும். அதன் அடிப்படையில் நாளை அதிகாலை மழை பொழியும் இடம் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்தில் ஓரிரு இடங்கள், காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கலாம், மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள், கடலூரிலே கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே, காரைக்காலுக்கு வடக்கே மயிலாடுதுறை கடலூரில் கொஞ்சம் கூடுதல் இடத்தை கொடுத்து அதற்கு வடக்கே புதுச்சேரி விழுப்புரத்திலும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் சென்னை திருவள்ளூருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திருவள்ளூரை விட சென்னையை விட செங்கல்பட்டிற்கு வாய்ப்பு கூடுதல். செங்கல்பட்டை விட விழுப்புரம், கடலூர், புதுச்சேரிக்கு, மயிலாடுதுறைக்கு வாய்ப்பு கூடுதல் நாளை அதிகாலை. சரி, நாளை அதிகாலை இன்றைக்கு மாலை எங்கே இருக்கும் என்பதை பார்த்து விட்டோம். சரி, சனிக்கிழமை உருவாக போகிற வளிமண்டல சுழற்சி எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்பதை பார்ப்போம். தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே நாளை சனிக்கிழமை மாலை இரவிலே மழைப்பொழிவை ஒரு சில இடங்களில் கொடுக்கும். அது மரங்களால் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். குளிர்விக்கப்பட்ட, அதாவது மேற்கிலிருந்து வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை குளிர்விக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் இடத்துல மரங்கள், மலையில் இருக்கக்கூடிய மரங்கள், புல்வெளிகள் இந்த மாதிரியான குளிர்ச்சியால் மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு நாளை சனிக்கிழமை இரவு அது கடலோரத்தை தொடும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கடலோர மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய, கடலோர பகுதியில் இருந்து வரக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று, வளிமண்டல சுழற்சி, மேலடுக்கு சுழற்சி எல்லாம் இணைந்து மழைப்பொழிவை ராமநாதபுரம் மாவட்டம் முதல் திருவள்ளூர் வரை ஆங்காங்கே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூர் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நல்ல மழைப்பொழிவை தரும். அடுத்தபடியாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இரவும் அப்படித்தான் அமையும். 8ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. 8ஆம் தேதி திங்கட்கிழமை மற்றும் 9ஆம் தேதி சனிக்கிழமை தென் மாவட்டங்களில் 8ஆம் தேதி கூட உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, திருச்சுழி சுற்றுவட்டார பகுதி செவ்வாய்க்கிழமை வாய்ப்பு தெரிகிறது. மதுரை மற்றும் சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இலங்கைக்கும் நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடுக்கும். ஒதுக்குதல் இருக்கும். தமிழ்நாட்டிற்கு நேரடியாக தென்மேற்கு பருவமழை கொடுக்காது. வெப்பச்சலன இடிமழை என்றாலே ஒதுக்குதல் இருக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். 9ஆம் தேதி அப்படியே வடகடலோரத்திற்கும் கொடுக்க தொடங்கும். 10லிருந்து படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் கிடைக்கப்பெறும். 10லிருந்து 10ஐ விட 11, 12 இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலும், 12, 13, 14 இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலும், அந்த 12ஆம் தேதியிலிருந்து காற்று பகுதிக்கும் மழை தெரிகிறது. 10ஆம் தேதிக்கு மேலேயே வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் தேதியே வாய்ப்பு இருக்கு, ஆனால் உறுதிப்படுத்த முடியவில்லை. 10ஆம் தேதியிலிருந்து வாய்ப்பு கூடுதல். கண்டிப்பாக வரக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். காற்று பகுதி, கணவாய் பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக 10ஆம் தேதிக்கு மேல. இப்பொழுது எந்தவித மாதிரிகளும் காட்டப்படாத நிலையில இது உண்மையாக இருக்குமா என்கின்ற சந்தேகம் வரலாம். கண்டிப்பாக வடகடலோரம், வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு கனமழை பொழிவு இருக்கிறது. செப்டம்பர் 10க்கு மேல். அதைவிட கூடுதல் மழைப்பொழிவு வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் அடுத்த நிகழ்வால் இன்னும் கூடுதல் மழைப்பொழிவு, அதாவது 22க்கு மேல் 30ஆம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வு இன்னும் கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். அதைவிட கூடுதல் மழைப்பொழிவு அக்டோபர் 1 மற்றும் 2வது வாரம் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் 30 புள்ளி விவரத்தில் நிறைவடைந்தாலும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 15 வரை தொடர்ந்து மழைப்பொழிவை அக்டோபர் 15 வரை நல்ல மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழை பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய நிகழ்வுகள் கேரள, கர்நாடகாவிலே 12ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். ஆந்திர பிரதேசம் வழியாக கடக்கக்கூடிய நிகழ்வு, அடுத்தடுத்த நிகழ்வுகள் 3 நிகழ்வுகள் எல்லாமே ஆந்திர பிரதேசம் வழியாகத்தான் அமையும். 12ஆம் தேதி கடக்கக்கூடிய நிகழ்வு 20, 21ஆம் தேதி வாக்கில் 18ஆம் தேதிக்கு மேல் மகாராஷ்டிராவை அடையும், மும்பை உள்ளிட்ட பகுதிகளை.
அதற்கு அடுத்த நிகழ்வு மாத இறுதி நிகழ்வு கோவா மகாராஷ்டிரா பகுதி அடையும். அதற்கு அடுத்த நிகழ்வு அக்டோபர் முற்பகுதி நிகழ்வு வடக்கு கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா பகுதியை அடையும். ஆக வழித்தடம் எல்லாம் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. நம்பிக்கையுடன் இருங்கள். வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.